Hi students, today we are going to see History Unit 3 Indus Civilizations. Today we are going to see Unit 3 Indus Civilizations. In this lesson, the learning objectives are to learn how Indus civilization is related to other contemporary civilizations, to understand the urban nature of the Indus civilizations, to know the lifestyle of the people of these civilizations, to identify and study the major sites of Hindu civilizations, to mark their geographical locations in maps. ஸோ நம்ம இந்த லெசனில் வந்து இந்து சிவிலேஷன்ஸ் வந்து என்னது ரொம்ப பழமையான சிவிலேஷன் சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து நாகரிகம் அப்போ எப்படி ஒரு நாகரிகமாக மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, ரிவர் ஓரியன்டாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி வந்து சிவிலேஷன்ஸ் இதில் வந்து டெவலப் ஆனாங்க, அவங்க அந்த பீரியடில் இருக்க மக்கள்லாம் எப்படி அவங்களோட லொக்கேஷன் எங்கே, அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணாங்க, அந்த சிவிலேஷன்ஸில் வாழ்ந்த மக்களுடைய எல்லா லைஃப் ஸ்டைலை பற்றி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை பற்றி பார்க்க போகிறோம். சிவிலைசேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரிவர் பேங்க்ஸில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ ஆற்றங்கரை ஓரமாக தான் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஸோ அது என்ன ரீசன் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா வந்து மெசபடோமியன் தான் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட்டு சிவிலைசேஷன். மற்ற நாளைக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெசபடோமியன் தான் ஓல்டஸ்ட்டு சிவிலைசேஷன். பார்த்திங்கன்னா வந்து 3500 to 2000 BC இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் தான். ஸோ அதோட பீரியட் வந்து பார்த்துக்கோங்க 3300 to 1900 BC. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜிப்டியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ். ஸோ இனிஷியலாக பீப்புள் வந்து எங்கே வாழ்ந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து குரூப்ஸாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குழுக்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த குழுலேருந்து சமுதாயங்களாக உருவாக்கியிருக்காங்க, சொசைட்டிஸாக வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிவிலைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாகரிகங்களாக மாறியிருக்காங்க. ஸோ சிவிலைசேஷனாக பார்த்திங்கன்னா நாகரிக மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாகரிகங்களாக மாறியிருக்காங்க, சொசைட்டிஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து மாறியிருக்காங்க. ஸோ வை டிட் பீப்புள் செட்டில் நியர் ரிவர்ஸ்? ஸோ ஏன் ரிவர் பக்கமாக வந்து பீப்புள் வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாயில் இஸ் ஃபெர்டைல். ஸோ வளமான மண் இருந்திருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங், வாட்டரிங், லிவ் ஸ்டாக் அண்ட் இரிகேஷன். ஸோ அந்த ஆறில் பாயிற தண்ணி பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங்க்கு வந்து நல்லா நன்னீராக இருந்திருக்கு. ஸோ கால்நடைகளுக்கு தேவைக்கும் இருந்திருக்கு. ஸோ அதே பார்த்திங்கன்னா வந்து நீர் பாசனத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்குலாம் பார்த்திங்கன்னா பயன்பட்டிருக்கு. ஈஸி மூமெண்ட் ஆஃப் பீப்புளஸ் அண்ட் கூட்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்திருக்கு. டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹரப்பா எப்படி அந்த ஹரப்பா சிட்டி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்ப்போம். த ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பா வர் ஃபஸ்ட் டிஸ்கிரைப் பை த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் சார்லஸ் மேசன் இன் ஹிஸ் புக். ஸோ அந்த ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை வந்து முதல்ல வந்து சார்லஸ் மேன்சன் அப்படின்ற அந்த ஆங்கிலேயர் தான் பார்த்திங்கன்னா அவரோட புக்கில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேர்ந்த சோல்ஜர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸ் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து என்ன பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா வந்து சம் மிஸ்டீரியஸ் பிரிக் மவுண்ட்ஸை வந்து பார்க்குறாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா அதை வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா பார்த்திங்கன்னா he saw a ruined brick castle with very high walls and tower built on a hill. This was the earliest historical record of the existence of Harappa. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்திங்கன்னா அந்த பாலடைந்த செங்கற்கள் பார்த்திங்கன்னா உயரமான சுவர்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த சுவர்களை பார்த்திங்கன்னா வந்து கோபுரங்கள் இருந்திருக்கு. அந்த கோபுரங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலை மேலே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இயர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரப்பா இருக்குது அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து சார்லஸ் மேசன் அப்படின்றது தான். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சோல்ஜர் இவர். ஸோ 1856 பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ரயில்வே லைன் போடுறாங்க. ஸோ எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா லாகூர் டு கராச்சியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ரயில்வே லைன் வந்து போடுறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்ன்ட் பிரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் அருமைகளை தெரியாமையே பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிக்ஸை வந்து ரயில் ரோட் போடுறதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன் 1856 when engineers railway line connecting Lahore to Karachi, they discovered more burnt bricks. Without understanding their significance, they used the bricks for laying the railroad.
ஸோ அடுத்து பார்ப்போம். இந்த 1920s ஆர்கியாலஜிஸ்ட் பிகேன் டு எக்ஸ்கவேட் த சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஸோ 1920s பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வந்து தோண்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ தே அன்எர்த்தன் த ரிமைன்ஸ் ஆஃப் லாங் ஃபர்காட்டன் சிட்டிஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலமாக மறைஞ்சு கிடக்கும் இல்லையா. ஸோ அந்த நகரத்துடைய எஞ்சிய பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ இன் 1924 த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐனா பார்த்திங்கன்னா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ சர் ஜான் மார்ஷல் வந்து சம் காமன் ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறார் பிட்வீன் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. He concluded that they were part of Lord civilization. ஸோ இவர் வந்து என்ன வந்து ஸோ அப்போ தான் 1924 தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து கொண்டு வராங்க இதை எல்லோரும் முன்னாடியும். ஸோ அவர் வந்து கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு லார்ஜ் சிவிலைசேஷன் சேர்ந்தது தான் இந்த ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோ அப்படின்றது. சம் ஸ்லைட் டிஃபரன்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த எர்த்வர்ம்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. திஸ் மேட் த ரிசர்ச்சர்ஸ் கன்க்ளூட் தட் ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த தோண்டி எடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த வேலைப்பாட்டுக்கள் வந்து கொஞ்சம் அந்த பாட்ரி ஒர்க்ஸு, காப்பர் பிளேட்ஸ் அதிலலாம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவை கம்பேர் பண்ணும்போது ஹரப்பா தான் வந்து ஓல்டர் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. ஸோ இங்கே ஆர்கியாலஜி சர்வே வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1861 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஜாகிரபிக்கல் டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சவுத் ஏஷியா பீரியட் பார்த்திங்கன்னா இந்த பிரான்ஸ் ஏஜஸ் சொல்லலாம், மெட்டல் ஏஜஸ் சொல்லலாம். டைம் பார்த்திங்கன்னா 3300 to 19100 BC. ஸோ எப்படி டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டேட்டிங் மூலமாக தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 13 lakh square kilometer. சிட்டிஸ் பார்த்திங்கன்னா 6 பிக் சிட்டிஸ் இருக்குது. ஸோ வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து மோர் தென் 200 வில்லேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ சிட்டிஸ் பார்த்திங்கன்னா 6 இருக்குது, வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் 200 இருக்குது. ஸோ அர்பன் சிவிலைசேஷன் பார்ப்போம். ஹரப்பன் சிவிலைசேஷன் செட் டு பி அர்பன் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் பார்ப்போம். well conceived town planning, astonishing mansardy and architecture, priority for hygiene and public health, standardized weights and measures, solid agriculture and artisanal base. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து டவுன் பிளானிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அர்பன் நகர வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோன்னா நல்ல டவுன் பிளானிங் இருந்திருக்கு, நல்ல ஆர்கிடெக்சர், ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆர்கிடெக்சர்லாம் இருந்திருக்கு, பப்ளிக் ஹெல்த்து ஹைஜீன்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வெயிட்டு மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட் மெஷர்ஸு ஸ்கேல் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்டிசியன் பேஸும் இருந்திருக்கு. ஸோ நிறைய பாட்டரி ஒர்க்ஸு, ஸோ டால்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு. So unique future of Harappan civilization. So town planning is unique future of Indus civilization. Harappan city has 2 planned areas. So town planning தான் பார்த்திங்கன்னா வந்து unique future-ஆக இருந்திருக்கு. ஸோ ஹரப்பன் சிட்டியில் பார்த்திங்கன்னா 2 planned areas இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா அப்பர் டவுன். ஸோ the part of the city to the west was higher. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ அப்பர் டவுன் லோவர் டவுன் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ வெஸ்ட்டு இந்த பார்ட் ஆஃப் சிட்டியில் வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹையராக இருந்திருக்கு. ஸோ அதான் பார்த்திங்கன்னா சிட்டடல். ஸோ ஹையர் பார்ட் ஆஃப் வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சிட்டடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது யார் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இட் வாஸ் யூஸ்ட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். ஸோ கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் வந்து அப்பர் டவுனில் தான் இருக்குது. ஸோ அப்பர் டவுனா லோவர் டவுன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்பர் டவுன் தான் அதுக்கு ஆன்சர். ஸோ லோவர் டவுனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அங்கே வந்து வெஸ்ட்டு சொல்லிட்டோம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த லோவராக இருந்திருக்கு, பட் லார்ஜர். ஸோ லோவராக இருந்தாலும் நிறைய பெரிய இடமா இருந்திருக்கு, லார்ஜராக இருந்திருக்கு. இட் வாஸ் இன்ஹாபிட்டட் பை காமன் பீப்புள். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்திருக்காங்க, இங்கே காமன் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ மெஹக்ரக் த ப்ரிக்கர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ மெஹக்ரக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெஹக்ரக் பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் தான். ஸோ ப்ரிக்கர்சர் டு த இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். ஸோ சிந்துவெளி நகரத்துக்கு முன்னாடி ப்ரிக்கர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன்னா பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ் சிவிலைசேஷனுக்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மெஹக்ரக் அப்படின்னு இருந்திருக்கு.
ஸோ நியோலித்திக் சைட்னால் பார்த்திங்கன்னா வந்து புதிய கற்கால மக்கள் அப்படின்னு அர்த்தம், புதிய கற்காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலன் பேசினில் இருக்குது. ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் சைட்ஸ் நோன். இட் ஷோ எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் டன் பை மேன் இன் வெரி இயர்லி டைம். ஸோ இது அங்கே வந்து என்ன எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபார்மிங் ஹெர்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்காங்க. So archaeological evidence suggests that Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BC. Archaeological evidence வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 7000 BCலேயே பார்த்திங்கன்னா வந்து மெஹக்ரக் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ஸ்ட்ரீட் ஹவுஸை பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்செட் டு ஹேவ் கிரிட் பேட்டர்ன். ஸோ கிரிட் பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிரிட் பேட்டர்னில் இருந்திருக்கு. தே வர் ஸ்ட்ரைட் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ நார்த் டு சவுத் போயிருக்கு, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு ரெண்டுமே. பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து மேப் ஒரு ப்ளஸ் போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. த ரோட்ஸ் வர் வைட் வித் ரவுண்டட் கார்னர்ஸ். Houses were built on both sides of the streets. Houses were either 1 or 2 story. ஒரு மாடி கட்டிடமாக இருந்திருக்கு, 2 மாடி கட்டிடமாக இருந்திருக்கு. Most of the houses had many rooms, a courtyard and a well. Each house had toilets and bathrooms. The houses were built using baked bricks and mortar. Sun-dried bricks were also used. Most of the bricks were of uniform size. Roofs were flat. ஸோ பேக்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ட்டர்னால் பார்த்திங்கன்னா வந்து மேல் கூரை சொல்லுவோம் இல்லையா, ஸோ கான்க்ரீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் பார்த்திங்கன்னா மார்ட்டர். ஸோ மார்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பேர்ன்ட் பிரிக்ஸ் இல்லைன்னா சன்ரைட் பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சைஸில் இருந்திருக்கு. ரூப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கூரை மாதிரி இல்லாமல் ஸோ ஃப்ளாட்டாக, இப்போ நாம் எப்படி வீட்டில் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து கூரை போட்டிருக்கோமோ ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ரூப் இருந்திருக்கு. There is no conclusive evidence of presence of palaces or places of worship. ஸோ வந்து பேலஸ் இருந்ததாவோ இல்லை வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது டெம்பிள் இல்லை எதாவது சர்ச்சு இல்லை மாஸ்க் அந்த மாதிரி இருந்ததா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Why burnt bricks are used in construction? ஏன் வந்து burnt bricks வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, ஹார்ட், டியூரபிள், ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அண்ட் வில் நாட் டிசால்வ் இன் ரெயின் ஆர் வாட்டர். ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ இன்ஃபோ பிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் ஏஜ், இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ் பை த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேட் அப் ஆஃப் பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்ப்போம். Many of the cities had covered drains. The drains were covered with slabs or bricks. ஸோ அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் போது ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸ் வச்சு மேலே வந்து மூடி வச்சுருந்துருக்காங்க. பிரிக்ஸ் இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாப்ஸ் வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு ஸ்லாபோ இல்லைனா இந்த மாதிரி பிரிக்ஸ் வச்சு மூடி வச்சுருந்துருக்காங்க. ஈச் ட்ரெயின் ஹேஸ் அ ஜென்டில் ஸ்லோப் ஸோ தட் வாட்டர் குட் ஃப்ளோ. ஸோ ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்காக ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ட்ரெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ரெகுலர் இன்டர்வல்ஸில் அங்கங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ட்ரெயின்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லேன்ஸ் பிஃபோர் ஃபைனலி எம்டிங் இன்டு த மெயின் ட்ரெயின்ஸ். ஹவுஸ் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து மெயின் ட்ரெயின்ஸில் வந்து எம்டி ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஹவுஸ் ஹேட் இஸ் ஓன் சோக் பிட் which collected all the sediments and allowed only the water to flow into the street drain. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா சோக் பீட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ செடிமெண்ட்ஸ் ஏதாவது அழுக்கு இல்லை ஏதாவது வந்து அதில் குப்பை ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா ஸோ அங்கே வந்து செடிமெண்ட்ஸ் மட்டும் மாட்டிக்கும். ஸோ வெறும் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனேஜ்குள்ளே வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்து வெல் பிளான்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் பாத். So the great bath was large rectangular tank in courtyard. It may be the earliest example of waterproof structure. So அப்போ பார்த்திங்கன்னா வந்து பெருங்குளம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா கிரேட் பாத் அப்படின்றது நல்லா அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்தது. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா வந்து பெருசாக பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்திருக்கு. ஸோ அந்த கோர்ட்யார்ட்னா பார்த்திங்கன்னா வந்து அதாவது சென்டர் ஆஃப் த சிட்டி இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இட் மே பி த இயர்லியஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். த பாத் வாஸ் லைன்ட் வித் பிரிக்ஸ் கோட்டட் வித் பிளாஸ்டர் அண்ட் மேட் வாட்டர் ரைட் யூஸிங் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமன்.
ஸோ பார்த்திங்கன்னா வந்து பாத் வந்து எப்படி கட்டியிருக்காங்க, பிரிக்ஸ் மூலமாக கட்டியிருக்காங்க. ஸோ எப்படி கோட் பண்ணியிருக்காங்களா, பிளாஸ்டர் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாட்டர்லாம் வெளியில் போகாத மாதிரி எப்படி டைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமன் மூலமாக வந்து லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. There were steps on the north and south leading into the tank. There were rooms on the 3 sides. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வச்சு கட்டியிருந்திருக்காங்க. ஸோ அந்த கீழே வந்து அந்த பாத்து வரத்துக்காக north and south leading into the tank. There were rooms on 3 sides. 3 sides பார்த்திங்கன்னா ரூம் இருந்திருக்கு. Water was drawn from the well located in the courtyard and drained after the use. வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த வெள்லேருந்து எடுத்து ஊற்றிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ட்ரைன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேட் கிரானரி பார்ப்போம். கிரானரி வாஸ் அ மேசிவ் பில்டிங் வித் அ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். ஸோ கிரானரி பார்த்திங்கன்னா அந்த மேசிவ் பில்டிங் ஒரு சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷனில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரானரி அப்படின்னு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரானரி வாஸ் யூஸ் டு ஸ்டோர் கிரெயின்ஸ். ஸோ கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா கிரானரிஸ் அப்படின்னு நெற்கெல்லாம் வச்சு சேகரிச்சுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிரானரிஸ் அப்படின்னு அர்த்தம். The remains of wheat, barley, millet, sesame and pulses have been found there. ஸோ கொஞ்சம் வீட்டு, பார்லி, மில்லட், சீசியம், பல்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. A granary with wall made up of mud bricks which are still in good condition has been discovered in Rakhigrahi village in Haryana belonging to mature Harappan phase. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கிரானரி பார்த்திங்கன்னா வெல் மேட் மட் பிரிக்ஸாலாம் ஆக்கப்பட்டது. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எங்கே பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா வந்து ராக்கிகிரகியில் இருக்குது, ஹரியானாவில். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பன் ஃபேஸை சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அசம்பிளி ஹால் பார்ப்போம். ஸோ அசம்பிளி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹியூஜ் பில்டிங்காக இருந்திருக்கு, ஒரு பப்ளிக் பில்டிங், எல்லோரும் வந்து சேர்கிற மாதிரி ஒரு பப்ளிக் பில்டிங் இருந்திருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. இட் வாஸ் மல்டி பில்லர்ட் ஹால். ஸோ மல்டி பில்லர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 20 pillars in 4 rows to support the roof. அந்த ரூஃபை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து 20 pillars 4 rows போட்டிருக்காங்க. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம். ஹரப்பன்ஸ் வர் கிரேட் ட்ரேடர்ஸ். ஸோ கிரேட் ட்ரேடர்ஸ் வணிகம் செய்கிறவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கிரேட் ட்ரேடர்ஸ். ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் வேர் யூஸ் பை தம். தே யூஸ்ட் ஸ்டிக்ஸ் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த். ஸோ ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம், மார்க்ஸ் வச்சு 1 2 3. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து மார்க் வச்சு வந்து அவங்க லென்த்தை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. So little statue was found at Mohenjo-daro when Sir John Marshall saw the statue known as the dancing girl. He said, when I first saw them, I found it difficult to believe that they were prehistoric modeling. ஸோ மொஹஞ்சதாரோவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. டான்சிங் கேர்ள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அப்படின்னு இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ டான்சிங் கேர்ள் பார்த்திங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து அசம்பிளி ஹாலும் பார்த்திங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. ஸோ சர் ஜான் மார்ஷல் வந்து அதை கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து அவரால் நம்பவே முடியல. அது ப்ரீஹிஸ்டாரி, அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது. சச் as this was unknown in the Asian worlds up to the age of Greece. ஸோ க்ரீஸ் பீரியடில் கூட இந்த மாதிரி ஒரு டால் இருந்ததாக வந்து எனக்கு தெரியல. அந்த காலத்தில் 3000 years முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ வந்து ஒரு டான்ஸிங்கை எப்படி ஒரு பிரான்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து என்னால் நம்பவே முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. So KVT complex, Korkai, Vanji, Tondai spread over Afghanistan and Pakistan has many places. Name of those were mentioned in Sangam literature. So பாகிஸ்தான்லேயும் இந்த கொர்க்கை, வாஞ்சி, தொண்டிலாம் நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான்லேயும் பார்த்திங்கன்னா இது ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இந்த நேம்ஸ்லாம் இருக்குது இப்போ கூட. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார்னு இருக்குது, பாண்டி, போர்த்தமிழ். ஸோ இந்த பேர்லலாம் அப்போ அந்த சங்கம் லிட்ரேச்சரில் போய் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொர்க்கை, வாஞ்சி, தொண்டை, மற்றை, உரை, குடல்கிரஹ் ஆர் த நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நேம்ஸ் ஆஃப் த அந்த பேர்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து இருக்குது. Gurke and Poombuhar in Afghanistan are related to the cities and ports mentioned in the Sangamage. பூம்புகார் நம்ம படிச்சிருப்போம். ஸோ சங்கமேஜில் மென்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தானில் வந்து இந்த பேரோடு இருக்குது. த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் கவ்ரி அண்ட் பொருன்ஸ் in Afghanistan and the rivers Kaveri, Vala and Pornai in Pakistan also occurs in Sangam literature. ஸோ இந்த பேர்லாம் பார்த்திங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர்லேயும் வரும்.
ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கவேரி வாலா அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொர்க்கை அப்படின்ற நேம் இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சரோட நேம்ஸ்லாம் வந்து பரவி இருக்கு. Do you know the hidden treasure of the Indus civilization? ஸோ பார்ப்போம் அது. So the inscriptions written in a script of those times can provide us information about customs, practices and other aspects of any place or time. So far the Indus script has not deciphered, therefore we must look for the other clues to know about the Indus people and their lifestyle. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் பேசியிருக்காங்க, என்ன ஹண்டிங் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து டிசிப்ரேட் பண்ண முடியல, அதாவது அதை வந்து மாற்ற முடியல. ஸோ அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலான்னு எப்படி வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம்னா அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு, அவங்க ஆர்னமெண்ட்ஸு, உடைகள் இதெல்லாம் வச்சு தான் இவங்க இப்போலாம் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரும். ஸோ அப்பரல் பார்ப்போம். ஸோ அப்பரல் பார்த்திங்கன்னா வந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் இன் காமன் யூஸ். காட்டன் ஃபேப்ரிக் தான் பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளே ஸ்பிண்டில்ஸ் அன்எர்த்தட் சஜஸ்ட் தட் யான் வாஸ் பன். கிளே ஸ்பிண்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நூலை வந்து நூல் தயாரிப்பாங்க இல்லையா, நூலை வச்சு கோர்ப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. உல்ஸும் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உல்ஸ் வாஸ் ஆல்சோ யூஸ்ட். லவ் அண்ட் பீஸ் செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் ஜெயின் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எலிவேட்டட் கிரவுண்ட்ஸ். அவங்களோட நகர வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜெயின் பெரிய வீடுகளாக தான் இருந்திருக்கு, ஜெயின் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருந்திருக்கு, எலிவேட்டட் கிரவுண்ட்ஸ், ஸோ பெரிய பெரிய மாடிகளாலாம் இருந்திருக்கு. Indus civilization seems to have been a peaceful one. ஸோ பீஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. few weapons are found and there is no evidence of army. ஸோ படைகள் இருந்ததாக வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ வெப்பன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. they display the status with garments and precious jewelries. அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்திருக்கு, அவங்க ஸ்டேட்டஸ் வந்து எப்படி காட்டிக்கிறாங்கன்னா அவங்க கார்மெண்ட்ஸ் மூலமாகவும் ப்ரீஷியஸ் ஜுவல்லரி மூலமாகவும் காட்டிக்கிறாங்க. they had advanced civic sense. ஸோ அவங்க வந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துலேயே வந்து நல்ல பிளானிங் ஸ்ட்ரக்சரு, டோரு, ட்ரைனேஜு, ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணது பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல சிவிக் சென்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ மக்களோட எப்படி பழகிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் பார்ப்போம். ஆர்னமெண்ட்ஸ் ஆர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் உமன். ஸோ மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. they adorn themselves with necklace, armlets, bangles, finger rings, ear studs and anklets. The ornaments were made of gold, silver, ivory, shell, copper, terracotta and precious stones. Iron were unknown to people of Indus. Indus peopleக்கு வந்து அயன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபோபிட்ஸ் பார்ப்போம். காப்பர் was the first metal discovered and used by humans. ஸோ காப்பர் தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மனுஷனால் கண்டுபிடிச்சப்பட்ட மெட்டலு. Indus people used the red quartz stone called carnelian to design jewelry. ஸோ இண்டஸ் பீப்புள் வந்து ரெட் குவார்ட்டர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் பார்த்திங்கன்னா வந்து carnelian to design jewelry. Who governed them? Historians believe that there exists a central authority that controlled planning of towns and oversees state maintenance of drainage and peace in the city. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்த டவுன் பிளானிங்கு, ஸோ இந்த ட்ரேடு, கடல் வழியாக ட்ரேட் பண்ணது, அந்த ட்ரைனேஜ்லாம் மெயின்டைன் பண்ணதெல்லாம் சிட்டியில் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க இவங்களே. ஸோ ஆக்குபேஷன் பார்ப்போம். த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் இஸ் நாட் நோன். ஸோ என்ன ஆக்குபேஷன் பண்ணாங்க அப்படின்றது கரெக்டாக தெரியல. ஹவவர் அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி மேக்கிங், jewelry making, weaving, carpentry and trading were practiced. They were merchants, traders and artisans. Rearing of cattle was another occupation. People of those times knew how to use pottery wheels. ஸோ அந்த பாட்ரி இந்த இமேஜில் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா பாட்ரி வீல்ஸ். இதெல்லாம் பண்ணுறது எப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. They reared domesticated animals. ஸோ பாட்ரி பார்ப்போம். Pottery was practiced using the potter wheels. It was well fired. Potteries were red in color with beautiful designs in black. ஸோ ரெட் கலரில் இருந்திருக்கு. ஸோ பிளாக் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்கன் ஃபிகர்ஸ்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா வந்து அனிமல் ஃபிகர்ஸும் ஜாமெட்ரிக் டிசைன்ஸும் வந்து அந்த பாட்ரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் பார்ப்போம். ஸோ ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து
we don't have any evidence pointing to specific deities or the religious practice. பர்டிகுலராக இதுதான் பண்ணாங்கன்னு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் அவங்க வந்து மதர் காடஸை வந்து வர்ஷிப் பண்ணிக்கலாம், விச் சிம்பிளைஸ்ட் ஃபெர்டிலிட்டி. ஸோ ஏன் வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்வகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த செவரல் ஃபீமேல் ஃபிகரன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் ஃபிகரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மதர் காடஸை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ டாய் கல்ச்சர் பார்ப்போம். So toys like carts, cows with movable heads and limbs, clay balls, tiny doll, a small clay monkey, terracotta squirrels eating a nut, clay dogs and male dancer have been found. So toy culture இதெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. terracotta squirrels eating a nut இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. they made various types of toys using terracotta. ஸோ இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் மக்கள் வந்து எந்த அவங்க டாய்ஸ்லாம் வந்து எதனால் வந்து ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, டெரக்கோட்டாவால். which show that they enjoyed playing. ஸோ அவங்க வந்து பிளேயிங் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க டாய்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். The earliest form of writing was developed by Sumerians. ஸோ எழுத்து வடிவம் வந்து முதல்ல கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுமேரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன் டு ஹரப்பன்ஸ். ஸோ ஹரப்பன்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். by 1900 BC the Harappan culture had started declining. It assumed that the civilization met with repeated floods, ecological changes, inventions, natural calamity, climatic change, deforestation and epidemic. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ் வந்திருக்கலாம், இக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், பருவநிலை மாற்றம், போர் எடுத்து போயிருக்கலாம், ஏதாவது வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்திருக்கான், புயல் வெள்ளம் அந்த மாதிரி வந்திருக்கான், இல்லைனா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏதாவது மழை புயல் அந்த மாதிரி வந்திருக்கலாம், காடுகள் அழிஞ்சிருக்கலாம், ஸோ ஏதாவது நோய் வந்திருக்கலாம், எபிடமிக்னால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. Archaeological site at Mohenjo-daro has been declared as the World Heritage Site by UNESCO. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சைட்டான மொஹஞ்சதாரோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ C14 மெத்தடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப் பார்த்திங்கன்னா கார்பன் 14 சொல்லுவாங்க. இது மூலமாக தான் பார்த்திங்கன்னா எந்த காலத்தை சேர்ந்தது அதோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எது பார்த்திங்கன்னா அது ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் தான், C14 மூலமாக தான். General facts about Indus civilization. It is among the oldest in the world. Among the oldest ன்னு சொல்கிறாங்க, ஓல்டஸ்ட்னு சொல்ல, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமாங் 4 ஏஷியன் சிவிலைசேஷன். நம்ம 4 ஏஷியன் சிவிலைசேஷன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, மெசபோட்டோமியன், ஈஜிப்டியன், சைனீஸ், இண்டஸ்ன்னு பார்த்தோன்னே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவிலைசேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிளான்ட் சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட். Now let us see the recap of this lesson. When man began to live in the settled life, it marked the dawn of civilizations. River valleys were responsible for the growth of civilizations. Urban culture was mainly urban in nature. Cities were well planned with covered drainage and straight-lined roads cutting each other at right angles. The people of that time had great engineering skills. The great both in one of the earliest public tank. The civilization extends from Makran coast of Balkhistan in west, Gangar River Valley in east, Afghanistan in the northeast, Maharashtra in the southeast. ஸோ இந்துஸ் சிவிலைசேஷன்ஸில் இருந்த மக்கள் வந்து எந்தெந்த ஜியோக்ராஃபிக்கலாக எந்த அளவுக்கு படர்ந்துருந்தாங்க, எந்தெந்த ஊர்லேருந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருந்தாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கங்கிறதுலாம் இந்த லெசனில் நம்ம நிறையவே பார்த்துக்கிட்டோம். ரிவர் வேலி சுற்றி இருக்கிறது, அந்த சிந்து ரிவரோடைய இதுதான் என்னது இந்த இந்துஸ் சிவிலைசேஷன்ஸ்க்கு மெயின் ரீசன் அப்படி சொல்கிறாங்க. அந்த மக்களுடைய அந்த வளர்ச்சி தான் வந்து அந்த நாகரிகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படி அந்த டைம்லேயே ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், அந்த இது அவங்க ட்ரைனேஜ் எல்லாமே என்னது ரொம்ப ஹையராக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஸோ we complete the lesson, children. Study well. Thank you.